ஆங்கிலேயர்களால் வெல்லப்படாத கோட்டை என்று சொன்னார் அது கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை தான். இன்று களப்பயணமாக அந்த மலைக்கு சென்றோம். இல்ல வேண்டாம் ರಿಸ್ಕ್ எடுக்க வேண்டாம். ಸರಿ ಓಕೆ ಓಕೆ, ನಾವಿವಾಗ ಕೃಷ್ಣಗಿರಿ ರಾಕ್ ಫೋರ್ಟ್ ಮೇಲೆ ಇದೀವಿ. ಇಲ್ಲಿ ಮ್ಯಾನ್ ಮೇಡ್ ರಾಕ್ ಪೇಂಟಿಂಗ್ಸ್ ನೋಡಕ್ ಬಂದಿದ್ದೀವಿ. ಈ ರಾಕ್ ಕೆಳಗಡೆ ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟೊಂದು ವೈಟ್ ಆರ್ಕ್ ಏನೋ ಪೇಂಟಿಂಗ್ಸ್ ಇದೆ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಇದು ಹ್ಯೂಮನ್ ಫಿಗರು, ಮನುಷ್ಯ, ಇದು ಕೋಳಿ, ಇದು ಕಾಡು ಕೋಳಿ, ಆಮೇಲೆ ಇದು ಮನುಷ್ಯ, ಡ್ಯಾನ್ಸಿಂಗ್ ಮನುಷ್ಯ ಅಂತಾರೆ. ಇಲ್ಲೂ ಇನ್ನೊಂದು ಹ್ಯೂಮನ್ ಫಿಗರು. ಇಲ್ಲಿ ಬಂದು ಲ್ಯಾಂಪ್ ಇದೆ. ಇದು ಒಂದು ಲ್ಯಾಂಪು, ಇದು ಒಂದು ದೀಪ. ಸೊ ಇದು 2000 ಇಯರ್ಸ್ ಮುಂಚೆ ಪೇಂಟ್ ಮಾಡಿರೋದು. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಇದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರ್ದಿರೋದು. ಇದು ಹಳೆಗನ್ನಡ ಅಂತಾರೆ. ಓದಕ್ ಟ್ರೈ ಮಾಡಿದೆ, ಅದು ಬರ್ಲಿಲ್ಲ ನನಗೆ. ಇದೇನೋ ಪದ್ಮ ತರ ಇತ್ತು, ಬಟ್ ಅದಲ್ಲ ಅನ್ಸುತ್ತೆ. ಬಟ್ ಇದು ಹಳೆಗನ್ನಡ. ಇದು ಮನುಷ್ಯ. இது ஒரு கண்காணிப்பு கோபுர பகுதி. மலையின் கிழக்கு பக்கம் காணப்படுகிறது. இங்கிருந்து பார்த்தால் நெடுந்தூரத்துக்கு 180 டிகிரியில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஏதாவது படைகள் வருகின்றதா என அறிந்து கொள்ளலாம். பெரிய மதில் சுவர், கீழிருந்து பார்த்தாலே தெரியும் கோட்டை சுவர் தான் இது. இது உள்ளே உள்ள, அதாவது மலை மீதுள்ள கிடங்கின் உள்புற தோற்றம். இது வெளிப்புற தோற்றம். இது தானியங்கள் சேமித்து வைக்க பயன்பட்டு இருக்கிறது. இப்போது நாம் வீரர்கள் தங்கி ஓய்வெடுக்கும் ஒரு அறையை பார்க்கின்றோம். மிகப்பெரிய பாறை நடியில் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஓய்வறை. ஏறக்குறைய 100 வீரர்கள் இங்கு ஓய்வடைக்கலாம். இது போன்று மொத்தம் 5 வாயில்கள் இங்கு காணப்படுகின்றன. ஏறக்குறைய இந்த படிக்கட்டுகள் போல காணப்படும் அமைப்புகள் தான் வீரர்கள் ஓய்வெடுக்க பயன்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு வீரர்
படுக்கும் அளவுக்கு பெரிதாக இருக்கிறது. மொத்தம் 5 வாயில்கள் இந்த அறைக்கு காணப்படுகின்றன. ஒரு பக்கம் தாக்குதல் நடத்த வந்தால் மற்றொன்றில் ஓடிவிடலாம். அந்த முறையில் இங்கு அத்தனை வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் பார்த்தாலே தெரியும், படிக்கட்டுகள் போன்று அந்த பாறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இது மற்றொரு வாயில். ஒரு இயற்கையான பாறையை ஒரு ஓய்வெடுக்கும் தலமாக சிறப்பாக மாற்றி அமைத்திருக்கிறார். ஆயிரத்தி 803 மற்றும் 5க்கு இடைப்பட்ட காலத்தில் இங்கு ஏற்பட்ட வெடி விபத்து இந்த கட்டிடங்களை உருகுலைத்து சென்று விட்டது. அதனால்தான் இங்கு தலைமையிடத்தை கிருஷ்ணகிரி புதுப்பேட்டைக்கு மாற்றினார்கள் ஆங்கிலேயர்கள். இது கிழக்கு பக்கம் வெளிப்புறமாக வரக்கூடிய ஒரு வழி. இது கிழக்கு பக்கம் வெளிப்பக்கமாக பார்வையிடக்கூடிய பகுதி. இதற்கு கீழே ஒரு மதில் சுவர் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இது கிழக்கு பக்கமுள்ள கொத்தளம். கிழக்கு பக்கம் காணப்படும் கண்காணிப்பு கோபுரம். மொத்தம் இந்த பகுதியில் 5 கண்காணிப்பு கோபுரங்கள் காணப்படுகின்றன. அதாவது மலைக்கு மேற்கு பக்கம் இவைகள் உள்ளன. இவைகள் கட்டிடங்கள் இடிந்த நிலையில் அப்போதிருந்த நிலையிலேயே பாதுகாக்கப்படுகிறது. மத்திய தொல்லியல் துறையின் கண்காணிப்பிலும் பராமரிப்பிலும் இந்த கட்டிடங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அங்கிருக்கும் மற்றொரு கட்டிடம் மலை மீது ஒரு டவர் வைத்து பராமரிக்க பயன்படுத்தப்படுகிறது.